வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் ChatGPT பயன்படுத்துவோம். இதை பற்றி ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்ல போகிறேன். ChatGPTக்கு நன்றி சொல்ல வேணுமா என்றது கனப்பேற்ற கேள்வி. ஏன்னா ChatGPT மனுஷரை மாதிரி எங்களுக்கு நிறைய உதவி செய்யுது. என்னுடைய யூடியூப்களுக்கெல்லாம் நான் நிறைய ChatGPTயை யூஸ் பண்ணுவேன். முக்கியமாக தம்ப்நெயில் செய்கிற அப்படிலாம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இவருக்கு நன்றி சொல்ல வேணுமான்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு விளக்கம். ChatGPT எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஆட்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்காக ChatGPT என்றது சேட், அங்கால GPT என்ற அப்ரிவேஷன் வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். அப்படின்ற என்னென்னா ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட், ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர், மொழியை புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவக்கூடிய ஒருவர். இவர் வந்து என்ன மாதிரி என்றால் அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வர்களையும் சில தகவல்கள் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கப்பட்டு. இப்போ உதாரணமாக சொன்னால், ஒரு செயற்கைக்கோளை பற்றி நாங்கள் தேட போகிறோம், நல்ல ஒரு புத்தகத்தை பற்றி படிக்க போகிறோம்னா அந்த புத்தகத்தை பற்றின தரவுகள் எல்லாம் வந்து டேட்டா எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் சர்வரில் சேமிக்கப்பட்டிருக்கும் இன்டர்நெட்டில். இது அதோட கனெக்ட் பண்ணி, இப்போ உதாரணமாக எனக்கு ஒரு இசை சம்மந்தமாக தேவைன்னா நான் ஒரு மியூசிக் டீச்சருக்கு கால் பண்ணணும், ஒரு சயின்ஸ் சம்மந்தமாக தேவைன்னா சயின்ஸ் சருக்கு கால் பண்ணணும். ஆனால் ChatGPTக்கு எல்லாம் தெரியும், ரைட்டா? அவர் வந்து எல்லாம் தெரிந்த ஒருவர், ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன சர்வரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு ஒரு இலங்கையில் பிறந்த யாழ்ப்பாணத்து படிக்கின்ற படம் வேணுமெண்டா ChatGPT உடனே போய் யாழ்ப்பாணத்து படிக்கன் சம்பந்தமாக நெட்டில் தேடும், சர்வரில் தேடும், தேடி என்ன மாதிரி ஒரு ஷேப்பில் யாழ்ப்பாணத்து படிக்கின்ற ஷேப்பில் ஒரு ஃபோட்டோவை உருவாக்கி தரும். இப்போ இவர் நிறைய பேர் ஒரு கூட்டணியில் உருவாகினது, அதாவது OpenAI என்ற ஒரு நிறுவனம் தான் இதை தயாரித்தது. அதில் சாம் அல்ட்மேன், அதே மாதிரி எலான் மஸ்க், இப்படி நிறைய பேர் சேர்ந்து தான் உருவாக்கினவை. இப்போ அதோட CEO வந்து அந்த சாம் அல்ட்மேன் வந்து இருக்கார். பிரச்சனை என்னென்னா, இதுக்கு நாங்கள் தேங்க் பண்ண வேணுமான்றதான் பிரச்சனை. ஏனென்றா ஒவ்வொரு செயற்பாடுகளுமே சர்வரோட கனெக்ட் பண்ணி தான் ChatGPT எங்களுக்கு உதவி செய்யுது. அதாவது இன்டர்நெட் தேவை. இந்த ChatGPT சர்வரோட கனெக்ட் பண்ணிக்க உங்களுக்கு தெரியும், சர்வரும் வந்து இப்போ ஒரு மில் வேலை செய்ய இன்ஜின் ஹீட் ஆகிற மாதிரி, அதுக்கு ரேடியேட்டர்களால் தண்ணி எல்லாம் விட்டு மில்லில் மாத்திரிக்க வெளியில் தண்ணி போகும். அதே மாதிரி சர்வரும் வந்து கடல்களுக்கு அப்படியான இடங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க, சமுத்திரங்களுக்குள்ள. அப்போ அந்த சர்வரை குளிர்விக்கிறதுக்காக 3 முறை பயன்படுத்துகிறதாம். சரியா, வடிவாக்களுக்கு இன்ட்ரெஸ்டான டாபிக். ஒன்று வந்து என்ன செய்கிறேன்டா, ஒரு ஹை லெவல் ஏர் கண்டிஷனரை வந்து அதுக்குள்ள அனுப்பி குளிர்விக்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து லிக்யூட்டை பயன்படுத்தி, தண்ணியை பயன்படுத்தி குளிர்விக்கிற மெத்தட் ஒன்று இருக்குது. இன்னொரு மெத்தட் வந்து இமர்ஷன் கூலிங். வந்து இப்போ இந்த இமர்ஷன் ஹீட்டர்னு சொல்லுவோம், நாங்கள் தண்ணிக்கு கொண்டே ஹீட்டரை வச்சு ஹீட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த சேவரையை கொண்டே தண்ணிக்கு அமிழ்த்தி எடுத்து அந்த தண்ணி வந்து அந்த வெப்பத்தை உறிஞ்சிற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஒரு என்னென்னு சொல்கிறது, யாழ்ப்பாணத்து பொண்ணு ஒரு ஆள்கிட்ட படம் வேணுமென்று ChatGPTயில் கேட்குறேன். அது சேவரில் இல்லாமல் தேடி இங்கத்தை மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளையை உருவாக்குது. அப்போ அதுக்கு ஒரு ஹீட் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும் அங்கே என் ஃபோன்லேயும் தான் சேவர்லேயும். அப்போ அதுக்கு ஒரு வாட்டர் லீக்கேஜ் ஒன்று அங்கே நடக்கும். ஏன்? அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக. இப்போ யோசிங்க, நாங்கள் தேங்க் பண்ணினோம்டா ChatGPTக்கு தேங்க் பண்ணக்கூடாண்டு இல்லை, பண்ணலாம், பண்ணாமல் விடலாம். பண்ணினா அது ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஓகே, நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ, நன்றி மச்சானண்டா அது நன்றி மச்சானன்னு சொல்லும், நன்றிடாண்டா அது நன்றிடான்னு சொல்லும், நன்றி படியேண்டா அதுவும் படியேன்னு சொல்லும். ஆனால் ஒரு போடுறதிலும் பார்க்க இப்படி நிறைய பேர் தேங்க் பண்ணிக்க, ஆனால் கடுமையான லீக்கேஜ் அதில் வராது, எனர்ஜி லாஸ்ட் வராது. என்றாலும் தேவைப்பட்டால் தேங்க் பண்ணலாம், தேவையில்லாட்டி விடலாம். ChatGPT ஒன்று குறைக்காது, மனுஷர் இல்லை தானே. ChatGPTக்கு வந்து மொழியை புரிந்து கொள்கிற இயல்பு இருக்கே தவிர உணர்வுகளை புரிந்து கொள்கிற மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட எந்திரன் படம் பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன. ஓகே, அதே தமிழ் எந்திரன் வாயில கேட்குறீங்க. ஸோ இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். இந்த தகவலை ChatGPT நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. சேட் ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அதான் ChatGPT நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாதலும் யூஸ் பண்ணி பாருங்க. நானெல்லாம் $5 பே பண்ணி ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய தரவுகள் இப்போ 100 பேர்கிட்ட கேட்குறத ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு போகலாம். $5 அது பெரிய காசு இல்லை, அது செய்கிற உதவிக்கு. இனிமேல் காலத்தில் AI வந்துட்டுது. ஏஐயோட போகிறவன் தான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு இருப்பான். ஆனால் சில உணர்வுகள் வராது. இப்போ உதாரணமாக ஒரு இசையை வச்சு நான் விளங்கப்படுத்துகிறேன். ஒரு இசையை நாங்கள் அமைக்கிறோம்டா, அது அந்த வோக்கலில் வார சின்ன சங்கதிகள், அந்த ராகத்தின் தன்மை, அதெல்லாம் ChatGPT இந்த நோட்டில் இப்போ ரீயில் ஒரு சங்கதி வச்சா நல்லா இருக்குமெண்டு அது ஒரு இசையமைப்பாளருக்கும் அந்த வோக்கல் சிங்கருக்கும் தான் தெரியும். அதெல்லாம் ChatGPTயால் உணர்வுகளை கொடுக்க முடியாது. பாடல்களை ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட்டில் ஒரு பாட்டொண்டோ போட்டு தரும். நிறைய பேர் ChatGPTயில் உருவாக்கின பாடல்களை கேட்கணும். ஏஐயை வச்சு நிறைய AI டூல்ஸ் இருக்குது ChatGPT மாதிரி.
ஆனால் எனக்கு என்னமோ அதில் பெருசாக திருப்தி வரதில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் ஒரு அவசரத்துக்கு செய்துட்டு போகலாம். ஒரு கொம்போசர்கிட்ட வச்சு ஒரு கிழமை மினாக்கிட்டு செய்கிறது 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போகலாம். ஆனால் அதே ஃபீல் கடைசி வந்தும் பெறாது. ரைட், ChatGPT பற்றி தேங்க் பண்ண வேணுமா இல்லையான்றதை சொல்லிட்டேன். விரும்பினா பண்ணலாம், இல்லாட்டி விடலாம். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் பண்ணேக்க அதுக்கு ஒரு சின்ன எனர்ஜி லாஸ்ட் வரும் தானே. ஏன்னா அது சர்வர் தானே, சர்வரை குளிர்விக்கிறதுக்காக ஒரு கூலிங் ப்ராசஸ் ஒன்றுக்கு போகணும். அந்த நான் சொன்ன 3 ஒன்றுக்கு மறக்காமல் இந்த காணொலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.